இதை படிச்சாலே it will be more than sufficient. அது போக உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். கீப் இன் மைண்ட் இது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸ்ல நீங்க நிறைய ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கரெக்டா படிச்சீங்க அப்படின்னா உங்களால அதை வச்சு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸை கரெக்டா பண்ண முடியும். ஸோ இந்த போர்ஷன் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்ற போர்ஷனுக்கு இட் இஸ் நாட் ஒர்க் ஷீட், இட் இஸ் கம்பைலேஷன். உங்களால பார்த்தோன்னே நீங்க சொல்லணும் அப்படின்னா யூ ஷுட் பிராக்டிஸ் a lot and you should know the nuances. நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இது வந்து ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஃபுல் சிலபஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா கிடைக்குதோ. So study English in 65 days. Is it possible sir? அப்படினு கேட்டிங்கனா yes it is possible. So வாங்க இன்னைக்கு இது எப்படி நம்ம பாசிபிள் ஆக்க முடியும் இந்த 65 days ஓட பிளானையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். So அது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க இந்த ப்ரிப்பரேஷனை நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட வாரியர் கோர்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ யூ கேன் வியூ இட் அண்ட் இந்த வாரியர் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும். வாரியர் பேட்ச் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னா அட் ப்ரெசென்ட் எப்படி வந்து நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணணுன்றதையும் இதில் வந்து ஐ வில் பி எக்ஸ்பிளைனிங். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே மினிமல் ஸ்டடி டேஸ் தான் இருக்கு. நமக்கு இருக்கக்கூடியது ஒன்லி 65 டேஸ் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. As of now, when you are seeing the video, you would have around 90 days approximately. So, எதுக்காக 65 days plan sir? 90 days plan தானே நீங்க கொடுக்கணும்? No. 65 daysல I will make sure that you are completing the whole syllabus and you are revising it for 2 times. Maximum 2 times உங்களை வந்து நான் ரிவைஸ் பண்ண வச்சிருவேன். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட இந்த 65 டேஸ்ல நீங்க ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும்னா உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா you should stick to the syllabus. Stick to the syllabus. So syllabusல நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி static parts இருக்கும் as well as dynamic parts இருக்கும். Static partsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவா வந்து prose poem fully static தாங்க. But when it comes to dynamic, vocabulary is dynamic, letter writing, that is writing skills is dynamic, reading comprehension is dynamic. பட் படிக்கிறதுக்குன்னு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. ஒன்லி ப்ராக்டிஸ் மேட்டர்ஸ். ஸோ டைனாமிக் போர்ஷனை பொறுத்த வரைக்கும் யூ நீட் ப்ராக்டிஸ். நோட் பண்ணிக்கோங்க ப்ராக்டிஸ். பட் வென் இட் கம்ஸ் டு ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ் யூ நீட் டு மக் அப். யூ நீட் டு மக் அப். ஸோ ஆஸ் பர் அவர் பிளான் 65 டேஸில் உங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்னா இட் ஷுட் பி அ பேலன்ஸ் பிட்வீன் மக்கிங் அப் அண்ட் இட் ஷுட் பி அ பேலன்ஸ் பிட்வீன் தி practice sessions. So இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் உங்களால இந்த வருஷம் என்ன பண்ண முடியும்னா 95 to 100 உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். Is it possible sir? Yes. இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட் போர்டு எக்ஸாம்ல 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும் கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு ஆளாவது 100க்கு 100 எடுத்து காட்டிட்டு தான் இருக்காங்க. Why not in Tamil Nadu exams? Why not in Tamil Nadu exam and it's why not you அப்படின்றதையும் நீங்க வந்து திங்க் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ now இப்போ நம்ம செகண்ட் போலாம். செகண்ட் நீங்க ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கிராமருங்க. கிராமர் ஹேஸ் a huge part to play in this 100 marks. 25 marks உங்களுக்கு வந்து இதுல இருந்து தான் வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது as you said 25 that is 1/4 1/4 மார்க்ஸ் வந்து இதுல இருந்து தான் வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இதை எப்படி சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். கண்டிப்பா சொல்றேன் ஐ வில் பி தேர் டு கைட் யூ. கிராமரை பொறுத்த வரைக்கும் ஐ கேன் ஒன்லி கைட் இன் வீடியோ கோர்சஸ். ஸோ அதை எப்படி கைட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அந்த கைடை வச்சு நீங்கள் எப்படி அதை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணணுன்றதை நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பேசிக்ஸ் தெரியணும். 100% பேசிக்ஸ் தெரியலைன்னா இதில் எதுவுமே உங்களுக்கு புரியாது. எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்கார்டு இருக்குது பார்த்தீங்களா, கன்கார்டு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் உங்களுக்கு நல்லபடியாக பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு டென்சஸ் கரெக்டாக தெரியணும். இப்போ இந்த இடத்துல டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா உங்களால் அதை வச்சு சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸை கரெக்டாக பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்குமே இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ த மெயின் ரீசன் டு ஸ்டடி ஹியர் ஃபார் கிராமர் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ். செகண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் எக்ஸப்ஷன்ஸ் யூ கேனாட் கெட் ஃபுல் மார்க்ஸ் இன் எனி டாபிக். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்கார்டுன்னு எடுத்துட்டோம்னா ரூல்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. சிங்குலர் நவுனா சிங்குலர் வேர்ப், சிங்குலர் நவுனா சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் நவுனா ப்ளூரல் வேர்ப்னு சொல்லுவாங்க.
பட் அப்படிப்பட்ட ஒரு ஈஸியான கொஸ்டினை டிஎன்பிஎஸ்சி கேட்க போறது இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு இடத்துல ரூல் வந்து டிஃபரெண்டா அப்ளை ஆகும். அந்த ரூலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸப்ஷன்ஸ் நீங்க டீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா டிஎன்பிஎஸ்சி வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டினை செட் பண்ணணும்னு நினைப்பாங்களோ அது எல்லாத்தையுமே இங்க வந்து நம்ம படிச்சிடுவோம். ஸோ இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ரொம்ப ஈஸியான ஸ்டெப், எல்லாரும் பண்ணக்கூடிய ஸ்டெப். இந்த ரெண்டு ஸ்டெப்பையும் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டு தேர்ட் ஸ்டெப்புக்கு தான் வருவாங்க. அது என்ன ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக். ஸ்கூல் புக்கை மட்டும் சால்வ் பண்ணிட்டா நம்ம கிளியர் பண்ணிடலான்ற ஒரு நினைப்புல வந்து நிறைய பேர் இதை பண்றாங்க. ஐ எம் ஷுவர்லி சேயிங் இந்த 25 மார்க்ல கண்டிப்பா 21 மார்க் ஸ்கூல் புக்ல வரும். மிச்சம் 4 மார்க் வந்து இதை பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா இந்த இடத்துல இருந்து வரும். இந்த இடத்துல இருந்து வரும். ஸோ பி கேர்ஃபுல். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இது மூணோட போதுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா we will be providing you with worksheets. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வந்து பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் worksheet 1. ஸோ இது மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஐ எம் சேயிங் இது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக தான் கிடைக்கும். இட் வில் பி ப்ரொவைடட் டு யூ ஆஸ் பிடிஎஃப், நாட் ஹார்ட் காப்பீஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் டவுன்லோட் போட்டு நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இட் வில் கம்ப்ரைஸ் ஆஃப் இந்த பார்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒர்க் ஷீட் 1ல we are providing around 300 questions for you to study. 300 questions. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு டைப்லையும் உங்களுக்கு பேசிக்ஸ், மிக்சட் டைப்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு எடுத்துக்கிட்டா நவுன்ஸ்ல என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மெட்டீரியல் நவுன் அப்படின்னா என்ன. ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி இட் வில் பி மூவிங் ஆன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே இது சார் எல்லா டாப்பிக்குக்கும் நீங்கள் வந்து ஒர்க் ஷீட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவீங்களானா எஸ், ஐ எம் சேயிங் எஸ். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா யூ practice more than 5000 questions excluding test series ஓகேங்களா. so 5000 plus word questionsல நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண questions எத்தனை வர போகுது எக்ஸாம்லனா 25 தான். வெறும் 25 கேள்விகள். so அப்பனா யோசிச்சு பாருங்க how it will play a big impact in your study routine அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். it is very very important process. so இதுல எதுல சார் நான் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும், எக்ஸாம்ல நான் எங்க போய் தப்பு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க கான்கார்ட்ல தப்பு பண்ணுவீங்க, பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல தப்பு பண்ணுவீங்க, அண்ட் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்க தப்பு பண்ணுவீங்க. இது மூணு தான் வந்து பெரிய வந்து ஒரு என்ன சொல்றது 25 எடுக்க விடாததுக்கு ஒரு பெரிய ஹர்டலாக வந்து இது வந்து பிளேஸ் ஆகும். ஸோ இதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ பி வெரி கேர்ஃபுல். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த டாபிக். தட் இஸ் நத்திங் பட் பங்க்சுவேஷன்ஸ். பட் ஆப்ஷன்ஸ்லையுமே உங்களுக்கு சில நேரங்கள் வந்துட்டு லைட்டாக கம்மா மாதிரி இருக்கும், ஆனால் ஃபுல் ஸ்டாப்ன்றுவாங்க. கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஸோ இது வரைக்கும் நம்ம கிராமரை வந்து எப்படி டீல் பண்ணணும், பேசிக்ஸ், எக்ஸப்ஷனல்ஸ், புக் பேக், தென் ஒர்க் ஷீட் சால்விங். ஒர்க் ஷீட் சால்விங் பிளேஸ் த மேஜர் ரோல் வென் இட் கம்ஸ் டு கிராமர் ஆர் எனி அதர் டைனமிக் டாபிக். ஓகேங்களா. ஸோ அதை வந்து நோட் டவுன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸோ vocabulary. ஸோ vocabulary பொறுத்த வரைக்கும் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா synonyms ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லெசன்ஸ் பின்னாடி இருக்கிறது நம்ம இப்போ வந்து யூடியூப்ல ஃப்ரீயாக இதுக்கு கவர் பண்ணுறோம். ஸோ இதை வந்து யூடியூப்ல நீங்கள் பார்த்துக்கலாம். சார் அது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யூ நீட் டு சால்வ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி திங். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கம்பைலேஷன் உங்ககிட்ட இருக்கணும். சார் கம்பைலேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரீம் லைண்டாக படிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபார் அமெரிக்கன் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இந்த போர்ஷன் அமெரிக்கன் இங்கிலீஷ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ன்ற போர்ஷனுக்கு இட் இஸ் நாட் ஒர்க் ஷீட், இட் இஸ் கம்பைலேஷன். ஸோ இந்த கம்பைலேஷன் மூலமாக நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் படிச்சுட்டு ஓகே எனக்கு இது தெரியுது, எனக்கு இது தெரியல, ஸோ ஓகே ஃபைன், ஓகே ஃபேவரட்னா இந்த ஃபேவரட், ஆர்ஐடி வந்து அமெரிக்கன், FOVOURITன்னு வந்தால் இட் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கலர் COLOR அமெரிக்கன் இங்கிலீஷ், COLOUR பிரிட்டிஷ் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும். ஸோ இப்போ நான் சொல்லும் போதே சார் இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்களான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். ஸோ பொதுவாக வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, பேமெண்ட்னா சைடு வாக் அந்த மாதிரி மட்டும் கன்வர்ஷன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரியான கன்வர்ஷன் COLOR இது அமெரிக்கன் இங்கிலீஷா பிரிட்டிஷ் இங்கிலீஷான்னு கேட்டால் எப்படி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ அந்த ட்ரைனிங்கும் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் வில் பி ப்ரொவைடிங் யூ ஃபுல் ஸ்டஃப் ஆஃப் கம்பைலேஷன்ஸ். இந்த கம்பைலேஷனோட சேர்த்து இந்த கம்பைலேஷனை முடிச்சதுக்கு அப்புறமா தான் உங்களோட ஒர்க் எங்கே வரும், ஒர்க் ஷீட்ஸுக்கு வரும்.
ஸோ ஒர்க் ஷீட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு எவாலுவேஷன் சார்ட் இந்த மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். இன்னைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இமன்ஸ்லி சாட்டிஸ்ஃபைட் அண்ட் தே ஆர் வெரி கான்ஃபிடென்ட் வைல் தே ஆர் சால்விங் திஸ் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ பி ரெடி, இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் யூ ஹவ் டு நோ ஹவு டு கெட் தட். ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து இந்த ஒர்க் ஷீட்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ டு சம் வெப்சைட்ஸ். நீங்களாவே சில வெப்சைட்ஸ் தேடி நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் டைம் வந்து சேவ் பண்ணுறீங்கன்றது தான் இனிமேல் மேட்டர். ஸோ 90 days உங்களால் மேக்ஸிமம் நீங்கள் 3 மணி நேரம் கொடுத்தீங்களா, டக்கு டக்குன்னு எடுத்து படித்தோமா, அதோட அதை வந்து பக்கத்தில் வச்சுட்டு ரிகார்டிங் தட் அகைன் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓகே இதுதான் நம்ம வந்து படிக்கணும். தட் இஸ் த ஸ்மார்ட் ஸ்டடி அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டடி ஃபார் 90 days. இதுக்கப்புறமா நீங்களாம் வந்துட்டு இனிமேல் தேடி எடுத்தீங்க அப்படின்னா இட் வில் பி அ வெரி பிக் பர்டன் ஃபார் யூ. ப்ரிப்பரேஷனை பாதியில் விடுறது 90% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி தான் விடுறாங்க. ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது அடுத்து ரைட்டிங் ஸ்கில்ஸ். ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்கு எவ்வளோ மார்க்? 10 questions கொடுக்குறாங்க. லெட்டர் ரைட்டிங் ஈஸியஸ்ட் ஒன். பட் இந்த ஜம்பிள் சென்டென்சஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸாக இருக்கட்டும், இது ரெண்டுக்குமே வந்துட்டு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். பட் ஆஸ் வி செட் இதுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஹவு ஐ வில் பி ப்ரொவைடிங் இன் ஆர் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோன்னே அதை எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்ற ரூலை நம்ம சொல்லுவோம். Similarly, when it comes to the right order of sentences, உங்களுக்கு சில nuances தெரியணும். ஓகே இந்த கொஸ்டினை பார்த்தோன்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லைனு, இது வந்து லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த பேராகிராஃப். ஸோ இந்த நடுவில் இருக்கக்கூடிய ரெண்டில் சின்ஸ் இந்த சென்டென்ஸ் வந்து இப்படி எண்ட் ஆகுறதுனால அதை வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணி நம்மளால் முடிக்க முடியும். therefore the order is 2 3 4 1 அப்படின்றத உங்களால் பார்த்தோன்னே நீங்கள் சொல்லணும் அப்படின்னா you should practice a lot and you should know the nuances. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு விஷயத்தை படிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயங்கள். ஸோ சப்ஸ்டியூஷன்ஸாக இருக்கட்டும், இன்ஃபரன்சஸாக இருக்கட்டும், பிளாங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் இப்படி தான் படிக்கணும், வேறு வழியே கிடையாது. இஸ் இட் ஃபைன்? ஓகே டன். ஸோ இது எல்லாமே வந்து ஃபுல்லாக டைனமிக் போர்ஷன்ஸுங்க. ஸோ இதை வந்து படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது தான் இங்கே நம்ம பேசுகிறோமே தவிர இதை எப்படி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து டீகோட் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கோம். ஹவு டு ஸ்கோர் 95+ இன் இங்கிலீஷ். ஒவ்வொரு இதையுமே நான் வந்து இன்டீட்டெயில்டாக பேசியிருப்பேன். அந்த வீடியோவையும் நான் லிங்க்ல வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுறேன். அதை பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஜம்பிள் சென்டென்சஸ் எப்படி வரும், இன்ஃபரன்சஸ்னா எப்படி கேட்பாங்க, சப்ஸ்டியூஷன்ஸ்னா எப்படி கேட்பாங்கன்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு லைன் பை லைன் சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டையுமே நான் டீகோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ். ஃபுல்லி கம்பைலேஷன் தான், வேறு வழி கிடையாது. கம்பைலேஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். கம்பைலேஷன். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஹவு வி வில் ட்ரெயின் யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் இந்த இடத்துல எடிட்டோரியல்ஸ் போட்டிருக்காங்க, அது போக ஹெட்லைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு ஒரு சில டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் கொஸ்டின், வீக் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங், சென்டென்ஸ் கம்ப்ளீஷன், அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், அது போக சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ். சூஸ் த பெஸ்ட் ரெஸ்பான்ஸ்னாலே அது மல்டிபிள் சாய்ஸ் தான். ஸோ அது வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம சைடு ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ட்ரெயின் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் அவங்களோட ஃபியரை நம்ம என்ன பண்ணணும்னா தூக்கி போட்டுருணும். ஸோ இதில் மார்க்ஸ் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஹவு மச் இஸ் த மார்க்ஸ்? 20 மார்க்ஸ். சாலிடாக 20க்கு 20 எடுக்கலாம். சாலிடாக 20க்கு 20. ஆல் யூ நீட் இஸ் இமென்ஸ் ப்ராக்டிஸ். ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் January month to till your exams we will be providing reading comprehensions from best selected reading editorials from Hindu, Indian Express. ஸோ அரௌண்ட் நீங்கள் வந்து ஒரு 70 passages வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி பேசேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there may be editorials regarding the power of reading, or it may be related to acid rain, women empowerment, environment related issues. ஸோ இந்த மாதிரியான முக்கியமாக இங்கிலீஷ்க்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபைன் டியூன் பண்ணி அதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஒகாபுலரியில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் உள்ளே இன்க்ளூட் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு பேசேஜஸ்க்கும் 5 அல்லது 10 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலி உங்களுக்கு 70 passages, each set like this, each set, 1 second, each set like this will be provided. இந்த ஒவ்வொரு செட்லையும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 passages இருக்கும். அந்த 10 passagesக்கும் உங்களுக்கு வந்துட்டு there will be around 10 to around 5 questions உங்களுக்கு வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். அண்ட் அதுலேயும் முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவாலுவேஷன் சார்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம்.
ஸோ இந்த எவாலுவேஷன் சார்ட்டில் வந்துட்டு இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் கொஸ்டின்ஸ் இந்த ஒர்க் ஷீட்டில் 65 இருக்கு. ஸோ நீங்கள் 62 to 65 எடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நல்லா ஸ்கோர் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீட் அண்ட் சூப்பர்பாக உங்களுக்கு வந்து தேர் வில் பி இது. ஸோ எவ்ரி செட் வில் ஹாவ் த ரூல்ஸ் டு சால்வ் தி ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது 70 செட்டு முடிச்சோன்னா எல்லாத்துலேயும் ஓகே நம்ம 65க்கு இங்கே 63 எடுத்திருக்கோம், அடுத்த செட்டில் 100க்கு நம்ம 95 எடுத்திருக்கோம். ஸோ ஆவரேஜாக பார்க்கும்போது வி ஹாவ் அ 95% அக்யூரேசி அப்படின்னு உங்கள் மைண்டு மட்டும் சொல்லிடுச்சுன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் போனோன்னே உங்களால் இந்த 20க்கு 20 உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். 20க்கு 20 உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? இஸ் இட் ஃபைன்? ஓகே ஃபைன். ஸோ இதில் வந்து அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது, சென்டென்ஸ் கம்ப்ளீஷன் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் இன் ஆர் வாரியர் கோர்ஸ் வீடியோஸ். ஸோ அது எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் பெய்டு ஸ்டூடெண்ட்ஸ். இது எதுக்காக இங்கே சொல்லலைன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் ஐ ஷுட் பி எத்திக்கலி கரெக்ட், அவங்களும் வந்து தே ஹவ் கிவன் த ஃபீஸ். இப்போ நான் ஃப்ரீயாக எடுத்தேன் அப்படின்னா இட் வில் பி லைக் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் காசு கட்டினது வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே போட்டிங்களே சார் அப்படின்னு யாரும் கொஸ்டின் பண்ணிடக்கூடாது. தேட் இஸ் த மெயின் ரீசன். அதை பற்றி பேச முடியலை. ஸோ அது நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃபைன். ஹவெவர் ஐ எம் ஹெல்பிங் யூ டு டீகோட் த சிலபஸ். இது எப்படி மூவ் ஆன் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தட் நீங்களும் வந்து உங்களை நீங்களே இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஓகே, லிட்ரரி ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அப்படியே டோட்டலாக நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே லைன் பை லைன் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி நிறைய இது ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் லிட்ரரி ஒர்க்ஸில் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் போயம்ஸாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் ப்ரோஸாக இருக்கட்டும், இதே மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் யூ கேன் ஸ்கோர் அரவுண்ட் 95+ in the upcoming examination. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வாரியர் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா 100% ரெக்கார்டட் வீடியோஸ், வீக்லி 3 classes வந்து உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், வீக்லி 3 classes வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் அண்ட் அதில் வந்து ஒர்க் ஷீட் சால்விங் நடக்கும். சார் இப்போ வந்து என்னால் ஜாயின் பண்ண முடியுமா, ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சா அப்படின்லாம் நீங்கள் கேட்காதீங்க. பிகாஸ் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து எப்போ ஜாயின் பண்ணாலுமே இதோட ஃபுல் பொட்டென்ஷியலை உங்களால் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இது வந்து ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து ஃபுல் சிலபஸும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்குதோ அதே மாதிரி இந்த லைவ் கிளாஸஸ் எதெல்லாம் முடிச்சிருக்கோ அதுவுமே உங்களுக்கு ரெக்கார்டிங்காக வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறப்போ அட்டன் பண்ணிக்கிட்டு எந்தெந்த இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எஃபெக்டிவ் ஸ்டடி வித் டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு ஆர்கனைஸ்டாக இட் வில் பி கிவன். ஸோ நோ வரிஸ். ஓகே ஃபைன். ஸோ இது ரிலேட்டடாக வந்துட்டு வேறு எதுவும் நியூஸஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டே 18 எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஆஸ் அ ஸ்டூடெண்ட், நீங்கள் 65 days கம்ப்ளீட் பண்ணணும்னா மார்னிங் இது படிக்கணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நல்லாவே நம்ம வந்து இதை டிஸ்கஸ் பண்ணுவோமே கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி. ஸோ இது பாசிபிளாக இல்லைன்னு உங்களுக்கும் நான் காட்டிடுவேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டே 19 மார்னிங் நீங்கள் வந்து கான்கார்டும் வாண்டரிங் சிங்கர்ஸ் அப்படின்ற அந்த போயமையும் நீங்கள் படிக்கிறீங்க. அன்னைக்கு ஈவினிங்கே என்ன பண்ணுறீங்க, கான்கார்டை திருப்பி டச் பண்ணுறீங்க, ஐ கான் கிளைம் ட்ரீஸ் எனிமோரை அகைன் படிக்கிறீங்க. ஸோ ஒரே நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு போயம் ஒரு ப்ரோஸு கான்கார்டில் ஒரு பாதி முடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து டே 20 அடுத்த நாள் காலையில் கான்கார்டை ஃபுல்லாக கவர் பண்ணுறீங்க. ஸோ அப்படி மூவ் ஆன் பண்ணும்போது உங்களால் வேகமாக இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் டோட்டலாகவே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1.5 hours, இந்த இடத்துல ஒரு 1.5 hours, ஸோ இங்கே ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணீங்க, இல்லைனா 3 hours வச்சுப்போமே, அப்படி ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இட் இஸ் பாசிபிள். ஸோ இந்த போயமை பொறுத்த வரைக்கும் இட் வில் டேக் ஒன்லி half an hour. நம்ம வீடியோ சோர்ஸ்லாம் நீங்கள் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் வந்து அதை வச்சு மூவ் ஆன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் half an hour. கான்கார்டில் உங்களுக்கு பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே இன்டெப்த்தாக உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஓன் ஸ்பீடில். நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூ கேன் ஈவன் ஃபினிஷ். நான் வந்து டெய்லி 5 மணி நேரம் படிக்க ரெடி, 6 மணி நேரம் படிக்க ரெடி அப்படின்னா கண்டிப்பாக யூ கேன் கம்ப்ளீட் த சிலபஸ் வித்தின் 50 days. ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஜாயின் பண்ணணும் சார், எனக்கு வாரியர் பேட்சில் எனக்கு உங்களோட மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலான்னா 91504915 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி யூ கேன் டாக் டு மீ பர்சனலி அண்ட் யூ கேன் என்ரோல் இன் திஸ் கோர்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வி வில் பி ப்ரொவைடிங். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கன் இங்கிலீஷாக இருக்கட்டும், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒர்க் ஷீட்ஸ்,
அது போக அப்ரிவியேஷன்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்பவே க்யூட்டாக உங்களுக்கு வந்து அது ரிலேட்டடாக we would be giving it. இதை படித்தாலே it will be more than sufficient. அது போக உங்களுக்கு ஒர்க் ஷீட்ஸ் இருக்கும். கீப் இன் மைண்ட் இது மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஒர்க் ஷீட்ஸில் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். டெஸ்ட் சீரீஸ் இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் திஸ் கோர்ஸ். ஃபுல் டெஸ்ட் சீரீஸ் இஸ் இன்க்ளூடட். ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், தென் ஃபார் எக்ஸாம்பிள் இடியம்ஸோட லிஸ்ட் இதில் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அண்ட் சினோனிம்ஸோட ஒர்க் ஷீட். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம், லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், லெட்டர் ரைட்டிங், ஜம்பிள் சென்டென்சஸ். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிக்கும்போது ஜஸ்ட் இங்கே கொண்டு வந்திருக்கிறது இவ்வளோ தான், உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது இவ்வளோ தான். பட் யூ வில் ஹாவ் திஸ் மச் ஆஃப் டாபிக்ஸ் இஃப் யூ பிரிண்ட் அவுட். இதை படிச்சிங்க அப்படின்னா இதை ப்ராக்டிஸ் ரொம்ப சிம்பிளாக நீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இட் வில் பி தேர், பிகாஸ் ஐ வில் ஆல்சோ பி தேர் டு சப்போர்ட் யூ டு சால்வ் திஸ் ஒர்க் ஷீட்ஸ். ஸோ இதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, நம்ம பேசிக்ஸ் எல்லாத்துலேயும் கிளியர், ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, ஹெவி ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, கிராமரில் எவ்வளோ முடியுமோ நம்ம ஒர்க் ஷீட்டில் ஒவ்வொரு டைப்லையும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் அப்படின்றக்கப்போ உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் வில் இன்க்ரீஸ் அ லாட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி படிங்க. Whoever wishes for my mentorship, for my courses, for the test series, you can contact the number 9115049115. Share this video with your friends. Let them also be aware of the course. அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அவங்க ஜாயின் பண்ணிப்பாங்க. And at the same time, like the video, share the video and subscribe for Ustadian Academy. Thank you.